செவ்வாயின் ஆதிக்கத்துல பிறந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களான உங்களை பத்தி தான் இப்ப பேச போறோம். உங்களுடைய ரகசியங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சாய்ராம், வணக்கம். இன்றைய தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. நீங்க சிறந்த தெய்வ பக்தி கொண்டவராய் இருப்பீங்க. அதிக கோவப்படக்கூடிய ஒரு மனிதரா இருப்பீங்க. ஓகேங்களா? ஒழுக்கமான ஆளாகவும் இருப்பீங்க. பிறருக்கு கொடுத்து உதவணும் அப்படின்னா அந்த மனசு தாராளமாக இருக்கக்கூடிய மனிதராகவும் நீங்க இருப்பீங்க. ஓகேங்களா? சொந்த தொழில் செய்யணும் அப்படின்ட்டு பிஸ்னஸ்க்காக அலையக்கூடிய ஒரு மனிதர் நீங்க. எந்த சோதனை வந்தாலும் நீங்க வச்சுட்டு இருக்கிற கொள்கையில மாறாத மனிதர் நீங்க. எந்த காரியத்தினும் உடனுக்குடன் செய்யக்கூடிய அந்த ஒர்க்கு கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கு. இந்த சயின்ஸு, இந்த கலைத்துறை, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக ஆர்வம் இருக்கு உங்களுக்கு. நாளை நடக்க போறது என்ன அப்படின்றத முன்கூட்டியே அந்த கெஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கு. மோஸ்ட்லி அது கரெக்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? அதே போல யார்கிட்ட வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை எந்த தலையே அடமான வச்சாலும் அதை முடிச்சு காமிக்கக்கூடிய ஆள் நீங்க. நல்ல அறிவாளியான ஆள் நீங்க. ஓகேங்களா? உங்க பலவீனத்தை எந்த சூழ்நிலையும் வெளியில காட்டவே மாட்டீங்க. அது உங்களுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நீங்க படிச்ச படிப்பு ஒன்றா இருக்கும், செய்யற வேலை ஒன்றா இருக்கும், ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. அதே போல் இந்த வாஸ்து நிபுணர் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க இந்த ஃபேஷன் டிசைனர்ஸ், இந்த ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறவங்க, கிராஃபிக் டிசைனர்ஸு, இந்த ஸ்கிரிப்ட் ரைட் எழுதுறவங்க, இந்த மெடிசின் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த துறையில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்கள் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, அதில் சாதிக்கக்கூடிய வல்லமை அதிகமாக உங்ககிட்ட இருக்கும். ஓகேங்களா? பலரை நிர்வகிக்கக்கூடிய திறமை, அதாவது மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். எப்போவுமே சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அந்த பணத்துக்கு பின்னாடி கொஞ்சம் அதிகமாக ஓடுவீங்க. அது உங்களுடைய கேரக்டர். அதையே நினச்சி கவலையும் பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அதே போல் மனைவி என்ன சொன்னாலும் அந்த பேச்சுக்கு அப்படியே கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மனிதராக இருப்பீங்க. ஓகேங்களா? அதே போல் மனைவி மீது அதிக பாசம் வச்சிருக்கிற மனிதராக இருப்பீங்க. பரம்பரை கௌரவம், அதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கௌரவத்துக்காக வாழக்கூடிய மனிதராக இருப்பீங்க. சின்ன வயசுல கொஞ்சம் கஷ்டப்பட்டு சின்ன சின்ன விபத்துகளும் பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஓகேங்களா? கெட்ட சவகாசங்களும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இருக்கிற வயசுல இருக்குன்னு சொல்கிறேன். வயசு ஆக ஆக ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு தோல் வியாதி, இந்த சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த சிறுநீர் குழாய்கள் பிரச்சனை, ரத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு வரும். ஹெல்த்தை மெயினாக பார்த்துக்கணும். ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். ஓகேங்களா? முதல் 2 பாதங்கள் பார்த்தீங்கன்னா புதனுடைய அதிபதியா வருவார். ஓகேங்களா? அதே புதனோட ஆதிபத்தியத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசியில வந்துடும். அடுத்த 2 பாதம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அதிபதியாக கொண்ட துலாம் ராசியில வந்து நிற்கும். ஓகேங்களா? நீங்க அதிக தைரியசாலியா இருப்பீங்க. தைரியம் உங்களது ஒரு வகையான பலம். ஓகே, ஒரு விஷயம் சொல்ல வரீங்க வச்சுக்கோங்களேன், அந்த சொல்ல வர விஷயத்துல தெளிவாகவும் அழுத்தமாகவும் இருப்பீங்க. ஓகேங்களா? கற்பனை திறன் அதிகமா இருக்கும். சாதுரியமா பேசி காரியத்தை முடிச்சுக்கக்கூடிய ஆள் நீங்க. வாழ்க்கையில் நடந்த பழைய கசப்பான விஷயங்களை மனசுல நினைச்சு 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 வருத்தப்பட்டு அதுக்காக வருத்தப்பட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஆள் நீங்க. சித்திரை முதல் பாதம் சூரியனை அதிபதியா கொண்டவங்க. 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க புதனை அதிபதியா கொண்டவங்க. 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க சுக்கிரனை அதிபதியா கொண்டிருக்கீங்க. 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க செவ்வாய அதிபதியா கொண்டிருக்கீங்க. இவங்களெல்லாம் டைட்டா பிடிச்சிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். கடினமா உழைக்கக்கூடிய மனுஷனா நீங்க இருக்கிறதால உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க வாழ்க்கையில வெற்றி அடைய சில வழிமுறைகள் சொல்லுங்க. ஓகேங்களா? நீங்க மதுரையில இருக்கக்கூடிய வாடிப்பட்டி இருக்கு இல்லையா, அங்க குருவித்துறை அப்படின்ற இடத்துல அருள்மிகு சித்திர ரத வல்லப பெருமாள் கோவில் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? அந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வாங்க, வாழ்க்கை சிறப்பாக மாறும். நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.